இப்போ யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அக்பரை பற்றி. ஆமாவா? முகலாயரில் அவர் எப்படி அரியணை ஏறினார் அந்த விஷயம்லாம் பேசியாச்சு. இப்போ பெண் ஆட்சியாளர் மீது படையெடுத்தார் அப்படின்னு ஒரு புதுசாலாம் கொண்டு வந்திருக்கானுங்க இந்த புக்கில். சரியா? அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதியும் கைப்பற்றினார். மாலவனா எது? இங்கே மாலவ பீடபூமி அதெல்லாம். ஓகேவா? மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை பாபர் தோற்கடித்தார். அங்கே மத்திய இந்தியானா இது இப்போ மத்திய பிரதேசம் இருக்குல்ல, அதுதான். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை. இதெல்லாம் கதை, இவங்களாம் அங்கே சும்மா பேசிக்கிற கதை, வரலாற்றெல்லாம் எங்கேயும் இல்லை, புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க. ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கு ஏதும் செய்யவில்லை. இருந்தபோதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் நல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏற்று சண்டை போல என்னை எதுக்கெல்லாம் நான் சண்டையே போட மாட்டேன் முதல்ல. அது கதை. அதை போலவே தென்னிந்தியாவில் அகமது நகர் எங்கே இருக்குது? அகமது நகர் பாமினி அரசுகள் இருக்குல்ல, அதில் ஒரு இது அரசின் பகர ஆட்சியாளர். பகரன்னு என்ன அர்த்தம்? ராஜா இருக்க மாட்டான், அல்லது ராஜா இருப்பான், சின்ன வயசாக இருக்கும், பாதுகாவலராக இருப்பாங்க. அதான் பகர அரசு. நேற்று பார்த்தோமா இல்லையா? ஆமாம் ஆமாம். இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிவியை அவரையும் தோக்கடிக்கிறார் இவர். இருந்தாலும் அவங்க பயங்கர தீவிரமாக என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. அவங்க கூட அமைதி உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. கேள்வி என்ன சார் வரும்? அக்பர் போரிட்டு வெற்றி பெற்ற பெண் ஆட்சியாளர்கள் யார் யாருன்னு கேட்பாங்க. யார் யார்? துர்காவதி, இது மத்திய பிரதேசம். இன்னொன்று அகமது நகரை சேர்ந்த யார்? சந்த் பிவி, 2 பேர். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹால்டிகாட் போர். அடுத்தது மேவார் அரசரான. மேவார் அப்படின்னாக்கா மாலவத்துக்கு லெஃப்டில் இருக்கும். ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பார்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வரும் மேவார். அதை விட்டான வரும் குஜராத். அதெல்லாம். மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றார். எல்லாம் இந்த ஏரியாவில். ஹலோ, ராந்தம்பூர் அதெல்லாம் எங்கே? ராஜஸ்தான். அங்கே அந்த ஏரியாவில் உதய்பூர், சித்தூர், ராந்தம்பூர் எல்லாம் இந்த ஏரியாவில் கைப்பற்றாரு. அதேமாதிரி 1576 உதய் சிங்கோட மகன் ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொள்கிறார். ராணா பிரதாப், உதய் சிங் அதே தான், அந்த ஏரியா தான். உதய் சிங் 68 அப்பாவை தோக்கடிக்கிறாரு. அதேமாதிரி 69 ராந்தம்பூர், சித்தூர் அதெல்லாம் கைப்பற்றாரு. 1576 அவரோட பையன் அதே ஏரியாவில் அவர் ஜெயிக்கிறார். எந்த போரில் ஜெயிக்கிறாரு? ஹால்டிகாட் போரில். இயர் கேட்பாங்க, அது பார்த்துக்காங்க. தோல்வியுற்ற போதிலும் அவரோட குதிரையாமா, இதெல்லாம் நீங்கள் அந்த ஊரில் பேசக்கூடிய கதை, அதை அப்படியே வச்சுருக்கானுங்க. சேத்தக் அப்படின்ற குதிரையில் என்ன வராமா அவர்? பிரதாப் சிங் தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுறாராமா. அங்கேருந்து மறைமுகமாக சண்டை போட்டார். யார்? அக்பருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ராஜபுத்திரர்களின் நினைவுகள் ராஜபுதனத்தில், அந்த ஏரியா ராஜபுத்திரர்கள் ஆட்சி செஞ்ச ஏரியா ராஜபுத்திரம். அதனால தான் அங்கே ராஜஸ்தானே பேர் வந்துச்சு. சரி, அங்கே நிறைய நம்ம கதை பேசிகிட்டு இருக்காங்களாமா. இங்கே பாருங்க, அக்பர் காலத்தில் அவரோட பேரரசு. சரியா? விஜயப்பூர், கோல்கொண்டா இது வரைக்கும், அகமது நகர் வரைக்கும் கைப்பற்றிட்டார். அதுக்கப்புறம் அதோட நிற்காது, அப்படியே பெருசாகிட்டே போகும். அவுரங்கசீப் காலத்தில் என்ன ஆகும்? கேரளாவை தவிர்த்து இது வரைக்கும் கைப்பற்றிடுவாங்க. 3வது முறையாக பெரிய பேரரசு உருவாகும். ராணா பிரதாப் சிங் அவர், அந்த இவர் தோக்கடிக்கிறார்ல அக்பர், அவர் ராஜபுத்திரர். சரி, அதை விட்டுருங்க.
அரேபிய, தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனாவோட வணிக தொடர்பு. அவரோட இது இருக்குல்ல, குஜராத்தை கைப்பற்றினோடனே இந்த பக்கம் அரேபியர்கள் கூட, அப்புறம் யார் இருக்கா, ஐரோப்பா, அதேமாதிரி கிழக்கு கடற்கரையை கைப்பற்றினதுனால தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அதேமாதிரி சீனா, அங்கே கூடலாம் என்ன ஆகுது, அக்பர் காலத்தில் வணிக தொடர்பு ஏற்படுது. அக்பர் சொல்லலாம் அல்லது முகலாயர் காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். இயலகன் வரலையா? ரைட். குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரும் வந்துட்டாங்க ஆல்ரெடி. யார்? போர்ச்சுகீசியர், அவங்களாம் வந்துட்டாங்க. பார்த்தோமா முன்னாடியே? ஆமாம். தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. மேப்பை வச்சுருக்கணும், மேப் இல்லாமல் படிக்கக்கூடாது. மேப்பை வச்சு படிச்சிங்கன்னா ஈஸி. வடமேற்கு படையெடுப்புகள். காந்தகார், காஷ்மீர், காபுல் எல்லாம் அங்கே ஆகியவற்றை பேரரசுடன் இணைக்கிறார். வடமேற்கு பகுதி எது? இந்த பகுதியை சொல்கிறாங்க. காபுல், காந்தகார், காஷ்மீர் எல்லாத்தையும் யார் இணைக்கிறா? அக்பரை இணைச்சிட்றாரு. அதே மாதிரி தக்காணத்தில் விந்திய மலைக்கு தெற்கே, விந்திய மலை தெற்கே, விந்தியா சாத்புரா, அதான் தக்காணம். பீரார், காண்டேஷ், அகமதுநகர் இதெல்லாம் இணைச்சிக்கிறார். அவரோட எல்லைகள் வடக்கே காஷ்மீர்லேருந்து தெற்கே கோதாவரி வரைக்கும். கிருஷ்ணா கோதாவரி பார்த்தோம்ல, கோதாவரி இங்கே இருக்கும், கிருஷ்ணா இங்கே இருக்கும், மேலே கோதாவரி, காவேரி இங்கே. அது மாதிரி கோதாவரியிலேருந்து இங்கே காஷ்மீர் வரைக்கும் அவரோட எல்லை. யாரோட காலத்தில்? அக்பர் காலத்தில். கேட்பாங்க, படத்தை பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மேற்கே கந்தகார், அங்கே கிழக்கே வங்காளம். கந்தகார் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லை. அவ்வளோ பெருசு. இந்த மேலே மேப் பார்த்தோம்ல, அது 1605 அக்பர் இயற்கை எழுதினார். அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தாராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்னமும் அங்கே அவருடைய அந்த சமாதி இருக்குது. எப்போ இறந்தாருன்னு கேட்பாங்க. அவருடைய எல்லை எதிலிருந்து எது வரைக்கும் இருந்துச்சு? மேற்கே கந்தகார், கிழக்கே வங்காளம், வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி வரைக்கும். அக்பரோட கொள்கை வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்கள் ஆயுள் அதிகம் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். எனவே இந்து பிறப்புகள் மற்றும் இந்து மக்களின், இந்துன்ற வார்த்தையே கிடையாது, ராஜபுத்திரர்கள் அந்த மாதிரி தான் சொல்லணும். முஸ்லீம் அல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போல்லாம் இந்துன்ற வார்த்தையே கிடையாது. அப்போ முஸ்லீம்கள் அல்லாதங்க இருந்தாங்க இல்லையா, ராஜபுத்திரர்கள், வேறு கடவுளை வழிபடுறவங்க, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அவர் அரவணைச்சு கொண்டுட்டு போகிறார் அக்பர். அதே மாதிரி மதங்களை கடந்து அவர் கல்யாணம் பண்ணிக்குவார். முஸ்லீம் பெண்கள் மட்டும்தான் இல்லை, வேறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்குவார். அப்புறம் இவர் தனியாகவே இந்த எல்லா மத சாமியாரையும் கொண்டு வந்து உட்கார வச்சு ஹர்ஷவர்தன் பண்ணியிருப்பார். எல்லா மத துறவிகளும் வந்து பேச வைப்பார். அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார்? ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வந்து எல்லா மதத்தும் உங்களுடைய மதத்தில் இருக்க நல்ல விஷயம்லாம் பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாம் மதம், அப்புறம் சைவம், வைணவம், அங்கே வடக்கில் என்ன நிறைய மதம் தோண்டியிருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மதம் தான் சொல்லணும், ஒரே மதம்லாம் கிடையாது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு பில்டிங்கே கட்டி கொடுத்துருப்பார். அப்புறம் இவர் தனியாக ஒரு மதம் உருவாக்குறாரு. எல்லா மதத்தில் இருந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு மதத்தை உருவாக்குவார். அதேமாதிரி மத சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் பண்ணுவார். அதான் சொல்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். அதுக்கு முன்னாடி ஏதோ வரியெல்லாம் போட்டிருந்துருக்காங்க, இவன் ஏதோ நுழைக்கிறானுங்க, அதெல்லாம் நீக்கிறாராமா. ராஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன் மகனுக்கும் ராஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். அப்போ மதத்தை தாண்டி என்ன பண்ணுறாரு? திருமணம்லாம் செஞ்சுக்கிறார். அடுத்து
அந்த படத்தில் வருமா? பேரரசின் உயர் பதவிகள் ராஜபுத்திர பிரபுகள் வட இந்தியாவில் இருந்தாங்க இல்லையா, அவங்களெலாம் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு கவர்னராகவோ படை தளபதியாக நியமிக்கிறார். ஜெய்ப்பூரை சார்ந்த எல்லாம் ராஜஸ்தான் மான்சிங் ராஜா ஒரு முறை காபூல் இருக்கு இல்லையா, அங்கே வடமேற்கு எல்லையில் இவர் அங்கே வந்துட்டு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. முஸ்லீம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சரியா? முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கணும். அக்பர் அனைத்து மதங்களையும் சார்ந்தோரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடு நடத்தினார். சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியும், அது யார் சார் சூஃபி அப்படின்னாக்கா, இஸ்லாம் மதம் இருக்கு இல்லையா, இஸ்லாம் மதத்தை வந்துட்டு நபிகள் எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சாமியாருங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னாக்கா, அந்த மத குருக்கள் இருக்காங்கள்ல, அவன் வந்துட்டு சுயநலத்துக்காக என்ன பண்ணுவான், ஆடம்பரமாக மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறது, பயங்கர ஆடம்பரமாக வாழ்கிறது. பணம் எங்கேருந்து வரும், அதை மக்கள்கிட்ட தான் பறிக்கிறது. அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. இல்லை அப்படி இருக்கக்கூடாது, நபிகள் நாயகன் சொன்ன மாதிரி எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படிங்கிறத பரப்புறதுக்காக உருவான அமைப்பு தான் எது, சூஃபி இயக்கம் அப்படின்னு. இது வந்துட்டு ஈரானில் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. மத்திய ஆசியா ஈரான் வச்சுக்கோங்க. சூஃபி இயக்கம், அதில் குரு சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தது. சீக்கிய மதம் தோன்றிடுச்சாங்க வடக்கே. இதுக்கு முன்னாடி அக்பருக்கு முன்னாடி ஒரு 300 வருஷம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சிட்டாங்களா, அப்போ இஸ்லாம் மதம் உள்ளே வந்துடுச்சு. அதேமாரி தென்னிந்தியாவில் இருந்து போனோம். அதுக்கு முன்னாடி இருந்தது எது, பக்தி இயக்கங்கள். இவங்க மேலே போயிருப்பாங்க. அப்போ இந்த இஸ்லாம் மதம் பக்தி இயக்கத்தினுடைய நிறைய போட்டி நடக்கும். உன் மதம் பெருசா, ஏன் சாமி பெருசா அப்படின்னு சண்டை நடக்கும். அப்படி இல்லாமல் இந்த பக்தி இயக்கத்தினருக்கும், அதான் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறானுங்க. சரியா? இந்துன்ற வார்த்தையை எப்போ சொல்கிறாங்க, இங்கிலீஷ்காரன் வந்தவொடனே தான் இந்து, இவங்கெல்லாம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இல்லாத மற்றவெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி, ரைட். அப்போது அந்த பக்தி இயக்கத்தினர் இஸ்லாமியரிடையே ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக உருவான ஒரு அமைப்பு தான் இது சீக்கிய மதம். அவங்க குருவை தான் வழிபடுவாங்க. சீக்கியர்கள் யார், சிங்கு, ராஜஸ்தானில் இருக்காங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க அந்த மதம். அதில் ஒரு குரு ராம்தாஸ், அவரும் அதேமாரி சூஃபி இயக்கத்தினுடைய தலைவர் சலீம் சிஸ்டி. இவங்க 2 பேரும், இவர் வேறு மதம், இவர் வேறு மதம், 2 பேரையுமே என்ன பண்ணுறாரு அக்பர் ஆதரவு அளிக்கிறாரு. அதான் சொல்கிறாங்க. அவர் அந்த மாதிரி பரந்த மனப்பான்மையோடு இருந்தார்னு சொல்ல வராங்க. குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ராம்தாஸ் யார், சீக்கிய மத குரு. அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்து அவரை அடக்கம் செஞ்ச இடம் தான் எது, ஹர்மிந்தர் சாஹிப் அப்படிங்கிறது. அந்த இடத்த அவருக்கு தானமாக வழங்கினது யார், அக்பர். அங்கே பாருங்க. அதேமாரி புதிய நகரான பதேபூர் சிக்ரி, டெல்லிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. கேட்பாங்க, பதேபூர் சிக்ரி உருவாக்கியவர் யார்? யார், அக்பர். அங்கே ஒரு கட்டடம், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடம் ஒதுக்கி எல்லா மதத்தின் தலைவரையும் உட்காந்து பேசுங்கடான்னு, அந்த இடத்துக்கு பேர் தானே அது இபாதத் கானா. அங்கே போட்டுருக்கு பாருங்க, இபாதத் கானா. கேட்பாங்க, அக்பர் அனைத்து மத அறிஞர்களையும் ஒன்றா உட்காந்து உரையாடுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்காக கட்டப்பட்ட அந்த பில்டிங்க்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. என்னது, இபாதத் கானா. அவரோட சொன்னாலே மதம் தீன் இலாகி, அவர் உருவாக்கின மதம். என்னது, தீன் இலாகி. கடைசி வரைக்கும் வேறு யாரும் அங்கே ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான். அவர் தான் குரு, அவர் தான் ஃபாலோவர். யார், அக்பர். தீன் இலாகி. பண்பாட்டு பங்களிப்பு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பில்டிங் கட்டினது, கலை, மற்றதெல்லாம் எங்கே இருக்குது, நூல். அது மேனுஸ்கிரிப்டும்பாங்க. மேனுனா மேனுவல், மனிதனால் எழுதப்பட்ட நூல். இப்போ இது இதெல்லாம் நீங்கள் வந்து கையெழுத்து பிரதியா, இது பிரிண்டிங், பிரிண்டட். இது அச்சிடப்பட்ட புத்தகங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, புத்தகம் வேணும்னா உட்காந்து கையில் எழுதணும். அவுரங்கசீப்பு கூட பார்த்துருப்போம்.
ஆமாம், அந்த மாதிரி 3000 புத்தகம். அது எங்கே பாமணி அரசுகளில் சொல்கிறீங்க? ஆமாம். நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தனமா. அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தால் அவரோட சொந்த நூலகத்தில் மட்டும் 4000 புக்கு இருந்துச்சாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க, லேர்னிங், கட்டுறது கையளவு அப்படின்ட்டு. இவர் காலத்தில் இருந்தவங்க முக்கியமான அறிஞர்கள் அபுல் பாசல், அப்துல் பெய்சில், அப்துல் ரஹீம் கான், கான், இவங்கெல்லாம் நூலாசிரியர்கள். இவங்கெல்லாம் யார் காலத்தை சேர்ந்தவங்க? அக்பர் காலத்தை சேர்ந்தவங்க. கேட்பாங்க, இவர் யார் காலத்தை சேர்ந்தவர்? அதேமாரி பீர்பால் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவர் ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங், இவங்கெல்லாம் அக்பரோட அவையில் இருந்தாங்க. இந்த ராஜா தோடர்மாலை வச்சு தான் இவர் ஆக்சுவலாக ஷெர்ஷா சூரி காலத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட வந்துட்டு அமைச்சராக இருந்திருப்பார். அவரை வச்சு தான் என்ன பண்ணுவார், அந்த கங்கை சமவெளி பகுதி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் என்ன பண்ணுவார்னாக்கா நிலத்தெல்லாம் அளந்து நிலத்தோட தரம் பிரித்து வரி விதிப்பார். யார்? ராஜா தோடர்மால். யார் காலத்தில்? ஷெர்ஷா சூரி காலத்தில். அவர் அப்படியே இவர் கூப்பிட்டுக்குவார். இவர் காலத்துலேயும் அந்த ஷெர்ஷா சூரியோட வரி விதிப்பு முறையை யாரை ஃபாலோ பண்ணுவான்? அக்பர் ஃபாலோ பண்ணுவாங்க. கேட்பாங்க, அக்பர் யாரோட வரி விதிப்பு முறையை பின்பற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. யாரோட வரி விதிப்பு முறை? ஷெர்ஷா சூரி. அதுக்கு உதவினவர் யார்? ராஜா தோடர்மால். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சன், அவர் தனியாக வரணும். ஓவியர் தஸ்வந்த் ஆகியோர் அக்பரினுடைய அவையில். அப்போது கலை, இலக்கியம், சரிங்களா, எல்லாத்துக்கும் இசை எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு? அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கார் அக்பர். அதனால தான் பேசப்படுறாரு இவர்னால். ஜகாங்கீர், அக்பரோட பையன் யார்? ஜகாங்கீர். அக்பர் இறந்துடுறாரு. எந்த வருஷம் இறப்பார்? 1605. ஜகாங்கீரோட காலம் இது. இவரோட காலத்தில் தான் இங்கிலீஷ்காரன் இந்தியாவுக்கு வருவான். வந்து பர்மிஷன் வாங்க கேட்பாங்க. எந்த முகலாய மன்னர்? ஆங்கிலேயர்கள். போர்ச்சுகீசியர் வேறு, ஆங்கிலேயர் வேறு. எந்த முகலாய மன்னர் ஆங்கிலேயருக்கு இந்தியாவில் வியாபாரம் செய்ய அனுமதி வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? ஜகாங்கீர். சரியா? ஜகாங்கீரோட மனைவி தான் யார்? நூர்ஜஹான். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் கேட்பார். அந்தப்புற அரசாங்கம் அப்படிம்பாங்க. யாரோட காலம்? ஜகாங்கீர் காலம். ராஜபுத்திர மனைவிகளுக்கு அதை கொண்டுட்டு வந்து நுழைக்கிறானுங்க. எந்த மனைவியாக இருந்தாங்களா? ஆமாம், மறந்து வராமா. யார்? இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜகாங்கீர். உலகத்தை கைப்பற்றியவர்னு அர்த்தமா ஜகாங்கீர்னாக்கா. என்ற பெயரில் மகுடம் சூடினார். ராஜாவை பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இயற்பெயர் இருக்கும். அதுக்கப்புறம் பதவி ஏற்றுக்கும் பொழுது அங்கே மத குருக்கள்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைப்பாங்க. இவர் அரசாட்சி, நாடு பிடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையாமா. கலைகள், ஓவியம், தோட்டம், மலர்கள், இது மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாராமா. இதனால் ஜகாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருன்னிசா. இது வந்து ஆக்சுவலாக இது வேறு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை பார்த்தவொன்னே விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவார். அதை வச்சு தனி ஒருவன் படம் கூட இருக்கும். ஃப்ளைட்டில் அவங்க அப்பா வேணும்னு கொள்ள வச்சு ஃப்ளைட்டில் போய் கரெக்ட் பண்ணுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த அம்மாவையும் கரெக்ட் பண்ணுவார். அந்த அம்மாவோட இயற்பெயர் என்னது? மெஹருன்னிசா. இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நூர்ஜஹான், நூறு மகால்னு இருக்கும் ஃபஸ்ட்டு பேர், அப்புறம் நூர்ஜஹான் அப்படின்னு மாற்றிக்குவாங்க. ஏமா சிரிக்கிறீங்க? நூறு மகால், நூறு மகால்னு இருக்கும், நூர்ஜஹானாக மாற்றிடுவாங்க. அதாவது மகால் அரண்மனை ஒளி அப்படின்னு அர்த்தம். நூறு மகால்னா. நூர்ஜஹான்னா உலகின் ஒளி, உலகிற்கு ஒளி. இந்த அம்மா பயங்கர அறிவாளி, நிறைய படிச்சிருப்பாங்கம்பாங்க. இந்த அம்மாவோட கைடன்ஸில் தான் ஜகாங்கீருடைய ஆட்சியே நடந்துச்சு அப்படிம்பாங்க.
அங்கே போட்டிருக்கு பாருங்கள், உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். அப்போ அவர் டம்மி ஆகிட்டு அந்த புறத்துலேயே இருக்கிறார். இவங்க தான் எல்லாமே. தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்தது. ஆனாலும் தமக்கு எதிரணியாக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு களங்கம் விளைவித்த தனது மகன் குஸ்ரு ஷா அப்படின்னு வரும். அப்பாவை தூக்கிட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடலான்னு பார்த்துருக்காரு பையன். இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாக்கா சீக்கிய மதகுரு அர்ஜுன் சிங். கேட்பாங்க, முதல்ல சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே யாருடைய காலத்தில் மோதல் ஏற்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. யார் காலத்தில்? ஜஹாங்கீர் காலத்தில். ஏன்னாக்கா தன்னை ஆட்சியிலேருந்து தூக்கிட்டு பையனை உட்கார வைக்கிறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணார். யார்? அர்ஜுன் சிங். அவரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டு தூக்கில் விட்டு கொண்டு வராமல். அப்போ இதிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும், அது அப்படியே தொடரும், கடைசி வரைக்குமே தொடரும். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம்னா இது ஈரான், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகள் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்க நேர்ந்தது. ஏன் சார்? இது எங்கே இருக்குது? சீக்கியர்கள் இந்த ஏரியா இங்கே தானே, இந்த ஏரியா. அப்போ என்ன ஆகும்? இங்கே இது வழியாக தான் என்ன பண்ணணும்? வியாபாரம் செய்கிறதுக்கு போய் ஆகணும். அப்போ அங்கே சீக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. வாங்க வாங்க கார்த்திக். அப்போ தடையாக இருந்திருக்கிறாங்க. அப்போ முகலாயர்கள் காலத்தில் இந்த ஆப்கானிஸ்தானு, பெர்சியா, அதாவது ஈரானு, மத்திய ஆசியா அந்த நாடுகளோடு வியாபார தொடர்பு துண்டிக்கப்படுது. யாருனால? சீக்கியர்கள்னால. காந்தகாரை, அதுவும் காந்தகார் அங்கே தான் முகலாயர் எழுந்தது. வடமேற்கில் இருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றதாகிறது. காந்தகார்னா இது மெயினாக அந்த சீக்கியர்களை தாண்டி போக முடியலை, அதான் பிரச்சனை. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதும் அது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்குரியதாக இருந்தது. அகமது நகர் எங்கே இருக்கு? குஜராத் தான். தக்கான பீடபூமி, தக்கான இந்தியா, டக்கான் இங்கே, சரியா? அகமது நகர். அதுக்கு பழைய பேர் என்னது? தேவகிரி. தேவகிரி. அடுத்து ஜஹாங்கீர் போர்ச்சுகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கினார். அங்கே பார்த்துக்கோங்க, தௌலதாபாத் தானா? அப்பா சாரி, குஜராத்து. ரைட், வடமேற்கு இந்தியா அப்படி வச்சுக்கோங்க. ஜஹாங்கீர் தான் போர்ச்சுகீசியருக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர் வந்திருப்பாங்க. ஜஹாங்கீருக்கு முன்னாடியே வந்து கேரளா அங்கெல்லாம் இருப்பாருன்னு பார்த்துருப்போம். அப்புறம் பர்மிஷன் கொடுக்குறாரு, குஜராத்தில் வந்து வியாபாரம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதேமாரி மும்பை அவங்களுக்கு தான். மும்பைங்கிறது தீவு, 7 தீவு அவங்கள தான். யார்? போர்ச்சுகீசியர் தான் பிடிச்சி வச்சுருப்பான். இவன் தான் பர்மிஷன் கொடுப்பான். யார்? ஜஹாங்கீர் தான் பர்மிஷன் கொடுப்பார். அதேமாதிரி இங்கிலீஷ்காரன் 1614 வருவான். அதுக்கு முன்னாடி 1604 1601 2லேயே வருவாங்க. ஜஹாங்கீர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார், அனுப்பி விட்ருவார். ஓகேவா? திரும்ப 14 வருவாங்க, அப்போ தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. கேட்பாங்க, போர்ச்சுகீசியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இந்தியாவில் வணிகம் செய்ய உரிமை வழங்கியவர் யார்? ஜஹாங்கீர். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் முன்ரோன்னு சொல்லுவாங்க, தாமஸ் ரோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். அங்கே இங்கிலாந்து அரசர் அனுப்பிவிட்றாரு அங்கேருந்து. அந்த கதையை பின்னாடி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். போயிட்டு இந்தியாவில் வியாபாரம் செய்கிறதுக்கு அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு அனுப்பிவிட்றாரு. யார்? தாமஸ் ரோவை அவர் வந்து சந்திக்கிறார். கேட்பாங்க, இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி யார்? அதாவது ஜஹாங்கீரை சந்திக்க வந்த இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி யார் கேட்பாங்க. தாமஸ் ரோ. ஓகேங்களா? எந்த அரசர் தாமஸ் ரோவை ஜஹாங்கீரை சந்திக்க அனுப்பி வைத்தார்? 3 கேள்வி, 4 கேள்வி. முதலாம் ஜேம்ஸ் அவ்வளோதான். ஜேம்ஸின் கிடையாது, அது அந்த இது சென்டென்ஸ் கண்டினியூட்டி எப்படி. ஆமாம். அவரின் அனுமதி பெற்றதும் தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினர். சூரத் எங்கே சார்? குஜராத். எங்கே? இந்த ஏரியா. ஏன் சார் சூரத்தில் நிறுவுறாங்க? எல்லாம் மேப்பு தான். மேப் இல்லாமல் படிக்கவே கூடாது. இங்கே பாருங்கள், கடல் வழியில்
யூரோப்பியர்கள் இருக்கலாங்களே, இதுதான் போர்ச்சுகீசியர், இதுதான் இங்கிலாந்து, பிரிட்டன், அவங்க எல்லாம் இப்படி தான் வருவாங்க. இந்த ரூட்டை பற்றி பேசுவோம். இப்படி வந்தாக்க எங்கே எது பக்கம்? மேற்கு கடற்கரை தான் பக்கம். அப்போ குஜராத், மும்பை, கோழிக்கோடு அங்கே தான் வாணிப ஸ்தலங்கன்னு நிறுவுவாங்க. ஏன் குஜராத்தில் நிறுவுறாங்க சார்? இங்கே கோழிக்கோடு இங்கே வச்சுக்கலாம் இல்லைன்னா வட இந்தியாவில் கிடைக்கிற பொருளை எடுத்துகிட்டு போகணும்ல, அப்போ அதான் பக்கம். அப்போ எடுத்துகிட்டு அப்படி வந்துடுவாங்க. அதேமாதிரி அவநாட்டு பொருளை கொண்டு போய் வட இந்தியா சேல்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் பணம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அங்கே அதை கேட்பாங்க. போர்ச்சுகீசியர் ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று, போர்ச்சுகீசியர் முதல் இடம் வேறு, கண்ணனூர், அங்கே கொச்சின், அதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. சரியா? வட இந்தியாவில் ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று எங்கே முதல்ல வாணிப ஸ்தலத்தை நிறுவினார்கள்? எங்கே? சூரத். பார்ப்போம். இதான் நூர்ஜஹான். அடுத்து ஷாஜகானை பற்றி சொல்கிறாங்க. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜகான் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். அது என்ன சார் அதிகார இது அப்படின்னாக்கா, ஷாஜகான் பிறந்தவொடனே அவங்க அம்மா இறந்து போயிடும். ஷாஜகானை சின்னதுலேருந்தே நல்லா வளர்த்து எடுத்தது யார் அப்படின்னாக்கா நூர்ஜஹான் தான். இருந்தாலும் இவன் ஆட்சிக்கு வரான்னொன்னே பவர் அங்கே போயிடும், நம்ம சொல்கிறத இவன் கேட்க மாட்டான். அப்படிங்கிறதுனால அந்த அம்மாவோட மருமகன் இருப்பான், ஷாரியாரா வாரியாரா ஏதோ ஒரு பேர், அவனை ராஜாவாக்கிடலான்னு ட்ரை பண்ணும். யார்? நூர்ஜஹான். அவன் நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இவரோட குரம் இருக்கார் இல்லையா ஷாஜகான், அவரோட மாமனார் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் எங்கேயும் ஆளுநராக இருப்பார் வடமேற்கு இந்தியாவில். அவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அரியணையை பிரித்து கொடுப்பார். யாருக்கு? குரமுக்கு. அது அங்கே போட்டிருக்கு. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர், சரியா, ஷாஜகான் அதாவது உலகத்தின் அரசர் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். கேட்பாங்க ஷாஜகானுடைய இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்ன? குரம். அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அங்கே குஜராத் வச்சுக்கோங்க, அகமது நகர் 1632 அதை இணைத்து கொண்டார். பிஜப்பூரும் கோல்கொண்டாவும், சாரி அகமது நகர் இங்கே தான் இருக்கா, கைப்பற்றப்பட்டன. சாரி, எங்கே? குஜராத்து கிடையாது, அகமது நகர் இங்கே தான் இருக்குண்ணே. கரெக்டாக தான் சொன்னேன். அவன் தௌலதாபாத்துக்கு வேறு, அகமது நகர் பக்கத்தில் இருக்குது. மேப் எடுத்து பாருங்கள், ஓகேவா? பிஜப்பூர், கோல்கொண்டாலாம் பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் கைப்பற்றார். மகாராஷ்டிரா, தக்காணம். இதை தாண்டி வந்தாவே இந்திய மலைக்கு தெற்கு மகாராஷ்டிரா, ஆந்திரா, இப்போ தெலுங்கானாவாக இருக்கும். அதெல்லாம் அந்த பகுதியெல்லாம். சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக ஷாஜி பான்ஸ்லே, இவர் தான் சிவாஜியோட தந்தை. முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த ஏரியாவில் மராத்தியர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள், ரொம்ப கரடு முரடான நிலம், அந்த பகுதியில் இருந்த அந்த பழங்குடியின மக்கள், அவங்க தான் மராத்தியர்கள். அவங்களாம் இங்கே இருந்தாங்க இல்லையா, கோல்கொண்ட அரசர்கள், டெல்லி சுல்தான்கள், அவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, படை தளபதியாகவும் ஆளுநராகவும் நியமனம் செஞ்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சிவாஜியோட தந்தை ஷாஜி பான்ஸ்லே. அவர் யார்? ஷாஜகான் இந்த ஏரியாவை கைப்பற்றார்ல, அப்போ அவருக்கு இவர் வரார். தக்கான அரசர்களிடம் பணியும் சேர்ந்தார். இங்கே இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தனர். யார்? இந்த தக்காணத்தில் இருந்த அந்த யார் இருந்திருப்பாங்க, பாமினி அரசுகள். அவங்க தக்காணத்தில் மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயர்களுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவாகியது. அதாவது யார்? பாமினி அரசர்கள், அப்புறம் மராத்தியர்கள். அந்த பாமினி அரசர் கீழே தான் என்ன பண்ணுறாரு, ஷாஜி பான்ஸ்லே வேலைக்கு சேர்றாரு. ஓகேங்களா? அந்த பாமினி அரசர்கள், தக்காணத்தில் இருந்த பாமினி அரசர்கள் மராத்தியர்களை ட்ரெயினப் பண்ணி முகலாயர்களுக்கு எதிராக போர் புரிய வைக்கிறாங்க. அது எப்போ நீட்சி பெறுது பயங்கரமாக? அவுரங்கசீப் காலத்தில் வரும். சமய விடயங்களில் ஷாஜகான் சகிப்புத்தன்மையற்றவராக விளங்கினார். மாற்றிட்டாங்களா இதையும்? அப்போ அவர் தீவிரமாக அவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறாருன்னு அர்த்தம். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. சகிப்புத்தன்மை உடையவராக விளங்கினார்னா வரும், அற்றவராக விளங்கினார் போட்டிருக்கான்.
சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பார். அது பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஜஹாங்கீர் தான் அவர் இருப்பார். இவரும் அதே மாதிரி தான். அதனால தான் இவரை வந்துட்டு கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. முகலாயர் காலத்தில் என்னது பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம்னு கேட்பாங்க. யார்? ஷாஜகான் காலத்தை தான் சொல்லுவாங்க. டாலர் தான் போட்டிருக்காங்க. சரி, ஆனால் பழசில் அப்படி கிடையாது. அதனால தான் அவங்கள பொற்காலனே சொல்லுவாங்க. வரலாறு அதை மாற்றி எழுதுறானுங்க. சரி, ரைட். அதுக்கு தான் நீட்டுன்ற பேரில் வரலாற்று புத்தகத்தெல்லாம் மாற்றுறானுங்க. சரி, 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுள் வாரிசுரிமை போர் வெடித்தது. 3 சகோதரர்களான தாரா, சூஜா, முராத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வென்றார். 4 பேர்த்துக்குள்ளே சண்டை. தாரா, சூஜா, முராத் 3 பேர்த்தையும் கொண்டுட்டு அவுரங்கசீப்பை ஆட்சிக்கு வர்றார். தம் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகள் ஷாஜகான் ஒரு கைதியாக, நேற்றே சொல்லியிருப்பேன், ஆக்ரா கோட்டையில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருவார். ஆக்ரா அங்கே இருக்கா? ஆக்ரா இங்கேருந்து போகும்பொழுது டெல்லிக்கு முன்னாடி அந்த ஆக்ரா கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த வடகிழக்கில் வந்துட்டு யமுனை நதிக்கரையில், ஆக்ரா கோட்டையும் யமுனை நதிக்கரையில் தான் இருக்கும். டெல்லியும் யமுனை நதிக்கரை தான். சரியா? யமுனை நதி எங்கே இருக்குது? எதோட துணையாறு? கங்கையோட துணையாறு. ஜாகிரஃபி புரிஞ்சு படிங்க, தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ரைட். ஓகேவா? முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் இவர் கிடையாது. 2ஆம் பகதூர் ஷா கடைசி சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இவர் பீரியடில் தான் 4 பெருசாகி இவரோட முடிஞ்சு போச்சு கதை. அவுரங்கசீப் தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். இவருக்கு பட்ட பெயர் ஆலம்கீர். முகலாய மன்னர்களில் ஆலம்கீர் என பட்டத்தை சூடி கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அவுரங்கசீப். இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராகவோ, தந்தை ஷாஜகானை போல கட்டிடக்கலையில் நாட்டம் கொண்டவராகவோ இல்லை. ஷாஜகான் என்னென்ன கட்டியிருப்பார்? தாஜ்மஹால், டெல்லியில் செங்கோட்டை, அதெல்லாம். தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் சகித்து கொள்ளவில்லை. அவர் முறையாக பின்பற்றினார் அவர் மதத்தை, அவ்வளோதான். சியா பிரிவுன்னு நினைக்கிறேன் அவர். ஆமாம். அதனால தான் என்ன பண்ணுறாரு? மக்களோட வரி போனால் மக்களுக்கு தான் போகணும். சரியா? அதனால் நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு எளிமையான ஆடை இதெல்லாம். அவங்க அப்பா இருக்கார்ல ஷாஜகான், அவர் தங்கத்திலே சிம்மாசனம் செஞ்சுருப்பார். இப்போ சாமியாரெல்லாம் வச்சுட்டு உக்காந்துருக்கானுங்கள்ல, அது மாதிரி தங்கத்திலே சிம்மாசனம் செஞ்சு அதில் உட்காந்துருந்துருக்காரு. அப்புறம் அந்த அது மயிலாசனம்னு சொல்லுவாங்க. அதை பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மயிலாசனம் அப்படிவாங்க. அதில் கோஹினூர் வைரம், இன்றைக்கி வரைக்கும் விலை மதிப்பு அதிகமான கேரட்டு, அதிக விலை மதிப்புடைய வைரம் இது கோஹினூர் வைரம். அது இப்போ எங்கே இருக்குது? இங்கிலாந்து ராணியினுடைய அந்த கிரீடத்தில் இருக்குது, க்ரௌனா அதில் இருக்குது. ஆனால் அது அப்போ இருந்தது கிடையாது. அதில் ஏதோ ஒரு பாட்டு தான் இருக்குது. இப்போ பாதி கால்வாசி அவ்வளோதான் இருக்குது. இப்போயுமே அது அவ்வளோ விலை உயர்ந்ததுன்னா அப்போ அதோட விலை உயர்ந்தது. அது எங்கே கிடைக்குன்னா துங்கபத்ரா நதிக்கரை இருக்கு இல்லையா, அங்கே தான் கிடைக்கும். சவுத் இந்தியாவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அந்த வைரம் வைடூரம் ஏகப்பட்ட விலை மதிக்க முடியாத கற்கள்லாம் அதில் பதிச்சு வச்சுருக்காரு. அப்போ மக்களோட வரி பணத்தை என்ன பண்ணியிருக்காரு? பயங்கர ஆடம்பரமாக செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுவாராம, பில்டிங் கட்டிட்டு இந்த கலர் பெயிண்டிங்லாம் கொடுக்கணும். அப்போல்லாம் கலர்லாம் இல்லை அவ்வளோவா. அந்த பெயிண்டிங் என்ன பண்ணுவாராம், தங்கத்தை உருக்கி
தங்கத்தை பெயிண்ட் அடிச்சு விட்ருவாராம். எவ்வளோ ஆடம்பரம் பார்த்துக்கங்க. அதெல்லாம் பண்ண மாட்டார். வந்தவொடனே அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தங்கத்தெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு வந்து கஜானாவில் சேர்த்தி மக்களுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. மக்களுக்குன்னா இது சாலை அமைக்கிறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அந்த மாதிரிலாம். யார்? அவுரங்கசீப். சரிங்களா? அந்த மாதிரி. அதேமாதிரி ஜிஸ்யா வரி. இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு அரசன் அவன் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டவன் அரசன். நான் எப்போ உன்னை பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டேன்னா நீ என்ன பண்ணணும், ஒரு வரியை எனக்கு செலுத்தணும் அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லியிருக்காம. அப்போ இஸ்லாமிய மக்கள் செலுத்திடுவாங்க வரி, மற்ற மக்கள் செலுத்துறதில்லை. அதனால் நான் உனக்கு கடமைப்படணும்னா வரி செலுத்துன்னு வாங்கியிருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. இதை தப்பாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரியா? ரைட். இந்துக்களை அரசு பணியில் அமர்த்துவதை தவிர்த்தார். அது எனக்கு தெரியல. இப்போ தான் அதெல்லாம் புதுசாக சொல்கிறானுங்க. 1658 1681 இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவிலிருந்து அவுரங்கசீப் பந்தேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்மியர்கள் ஆகியோரெலாம் கலங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவர் தீவிரமாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறாரா, இவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாரு போல் இருக்குது. அதனால் கலங்கள்லாம் செய்கிறானுங்க, அவங்களாம் அடக்கிறாரு. இவங்களாம் ஒவ்வொரு இன குழுக்கள். ஜாட்டு, பந்தேலர்கள், மத்திய பிரதேசில் சாத்மினர்கள், இவங்களை எல்லாத்தையும் அடக்கிறார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை சேர்ந்த அக்கோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிட்டு. காமரூபம்னா எந்த மாநிலம்? அஸ்ஸாம். பல டைம் பேசிட்டோம் அதை. இவ்வரசு முகலாயர்களால் பல முறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. யார்? அக்கோம் அரசு. எங்கே இருந்திருக்காங்க? அஸ்ஸாம். பார்த்துருப்பீங்க, எப்பயுமே அஸ்ஸாம் தனியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கனால அவனுக்கு போக முடியாது அவ்வளோ தூரத்துக்கு. இந்த அஸ்ஸாம் எங்கே இருக்கா? இது இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இது இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இப்போ இந்தியா. அது இங்கே நடுவில்லாம் வேறு அரசர்கள். இது யாரோட? அவுரங்கசீப் காலத்தில் பேரரசு. நடுவில் வேறு அரசர்கள் இருந்திருக்காங்க. வேறு அரசுனா அங்கே மராத்தியர்கள் இருந்திருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது. அதுமாதிரி வேலூரில் தனியாக வேலூர் நவாப்பு, செஞ்சி மராத்தியர்கள் இருந்திருப்பாங்க. செஞ்சியில், தஞ்சையிலையும் மராத்தியர்கள் தான் இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாளையக்காரர்கள். பாளையக்காரர்கள்னால் யாருன்னு பார்ப்போம். தென்னிந்தியாவில் சிவாஜியா? இதெல்லாம் தென்னிந்தியாவில் கடைசியில் யாரை விட்டோம்? வெரி குட். பாண்டியர்களா? பாண்டியர்களுக்கு அப்புறம் சுல்தான்கள்கிட்ட போயிட்டு திரும்ப விஜயநகர பேரரசு வந்து, விஜயநகர பேரரசு பார்த்தோமா உடஞ்சிரும். விஜயநகர பேரரசு உடையும் பொழுது என்ன யார் வருவா? நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள். அவங்க தாங்க அப்படி ஒரு நாயக்கர்கள். அதில் மதுரை நாயக்கர் இருக்கார்ல, மதுரை இங்கே இருக்கும் மதுரை. மதுரை நாயக்கர்கள்லேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பாளையக்காரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அவங்க பாளையக்காரர்கள் வரமாட்டாங்க. அது மாதிரி நிறைய ஒரு 72 பாளையக்காரர்கள் வருவாங்க. அது ராமநாதபுரம் தனி சமஸ்தானமாக இருக்கும், தனி நாடு அது. அவங்க பாளையக்காரர்கள் வரமாட்டாங்க. ஆமாம், சிவகங்கை இதெல்லாமே. சரி பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். அவங்க தான் அப்போ நாயக்கர்கள்லேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பாளையக்காரர்கள். ஓகேவா? எந்த நாயக்கர்? மதுரை நாயக்கர்கள்லேருந்து பிரிஞ்சு போனவங்க பார்ப்போம். ராஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. யார்? அவுரங்கசீப். அதான் சரியில்லைன்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. மராத்தியர் கூட உறவு சரியில்லை. அதனால தானே அவன் அவுரங்கசீப் காலத்தில் தான் அங்கே இருந்த பக்தி இயக்கத்தினர், சாமியாருங்க, சாமியாருக்கு ஹெல்ப் பண்ணலாம், சாமியார் போய் தூண்டி விட்டுருவான் ராஜாவை. அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் யார் வரா? சிவாஜி வருவார். நேற்றே பார்த்துருப்போம். சிவாஜி வருவார். சிவாஜிக்கு இவருக்கு நடுவில் சிவாஜி போய் கூப்பிட்டு வருவார், அடைச்சி வச்சிருவார். யார்? அவுரங்கசீப். சிவாஜி தப்பிச்சு ஓடிடுவார் அவன் பையனோட. அங்கே போய் திரும்ப ஒரு பெரிய பேரரசை உருவாக்குவார். யார்? சிவாஜி. யார் காலத்தில்? அவுரங்கசீப் காலத்தில்.
அவுரங்கசீப் ராஜபுத்திரர்கள் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது. என்ன நடந்திருக்குன்னா, இவரே எளிமையாக இருங்கடா எல்லாரும் சொல்கிறாரு, ராஜபுத்திரர்கள் ஆடம்பரமாக இருப்பான். அங்கே தான் பிரச்சனை. பணத்தெல்லாம் வாங்கி மக்களுக்கு செலவு செய்ய சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாதுன்றானுங்க. அதான் பிரச்சனை. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ராஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். யாரோட பையன்? அவுரங்கசீப்போட பையன். ஜஹாங்கீரோட பையன் யாரு கூட சேர்ந்து கலகம் செய்கிறாரு? சீக்கியர் கூட சேர்ந்து அப்பாவுக்கு எதிராக கலகம் செய்வார். சரியா? அவுரங்கசீப்புடைய பையன் அக்பர், இரண்டாம் அக்பர்னு சொல்லணும், மொட்டையா அக்பர்னு சொல்லக்கூடாது, இரண்டாம் அக்பர். அக்பர் 2. தாத்தா பேர் வச்சுருக்காங்க. தாத்தா கொள்ளு தாத்தாவா? ஆமாம், கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா. ராஜபுத்திரர்களோட சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாரு? அவுரங்கசீப்புக்கு எதிராக பிரச்சனையில் ஈடுபடுறாரு. தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். சிவாஜியோட பையன் தக்காணனா எங்கே தான் மராத்தியர்கள் அங்கே. சாம்பாஜி அவனுடைய பையன். அவர் கூட ஏதோ ஒப்பந்தம் போட்டு எங்கள் அப்பாவை தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார் போன்றது. இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. பையனுக்கு எதிராகவும் சரி, சிவாஜியோட பையன் சாம்பாஜி அவனுக்கு எதிராகவும் சரி. அங்கே போய் சண்டை போடுறதுக்கு போகிறாரு, எதுக்கோ போகிறார். ஓகே. தக்காணத்தில் அவுரங்கசீப் பிஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளுடன் அவங்கள பணிய வைக்கிறார். எல்லாம் எங்கே இருப்பாங்க இந்த ஏரியாவில்? இப்போ மகாராஷ்டிரா, தெலுங்கானா. அங்கே தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்துக் கொள்கிறார். நிறைய கதையை விட்டுட்டானுங்க இவனுங்க. தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை. எங்கே? மராத்தியில், இங்கே இந்த ஏரியாவில். அதனால தான் அந்த வெள்ளை கோடு பார்த்தோம்ல, அது மராத்தி. ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து, மைந்தர்னா யார்? பையன். பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொல்ல முடிந்தது. அது பின்னாடி அந்த கதையை மாற்றி மாற்றி சொல்கிறானுங்க. என்ன ஆகுனா, சிவாஜி இறந்துடுவார். ஓகேவா? சரி, இனிமேலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவார்? படையை அனுப்பி விட்டு அங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பாஜியையும் அவனுடைய பையன் ஷாகுன்னு நினைக்கிறேன், ஷாகு சின்ன பையனாக இருப்பான். அடுத்து ஆண் வாரிசு இருந்தால் தானே அடுத்த இது வரும். 2 பேரையும் கைது பண்ணி கொண்டுட்டு போய் அங்கே ஜெயிலில் போட்டுருவார். யார்? அவுரங்கசீப். சரியா? கண்ணெல்லாம் அதெல்லாம் சும்மா நினைக்கிறேன். அங்கே ஜெயிலில் போய் அடைச்சிடுவார். அதுக்கப்புறம் அங்கேயே இருப்பாங்க. ஷாகு வந்து அங்கேயே வளருவான். அப்புறம் அவுரங்கசீப் இறந்துடுவார் ஜெயிலையே. சரியா? அப்புறம் அவுரங்கசீப் இறந்துடுறாரு. அப்புறம் யார்? சாம்பாஜி, அவனே இறந்துடுவான், ஜெயிலே இறந்துடுவான். சாம்பாஜியோட பையன் ஷாகு, அவன் வளர்ந்து பெரிய ஆளாக இருப்பான். அப்புறம் அவுரங்கசீப்போட பையன் ஆட்சிக்கு வருவான். அவன் என்ன பண்ணுவான்? ஜெயிலே எத்தனை வருஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விட்ருவான். ஷாகு தான் நினைக்கிறேன். அவன் அங்கே ஷாகுவா ராஜாராமா சம்திங் ஏதோ ஒன்று. ஷாகு தானே? அவன் அங்கேருந்து வருவான். அதுக்குள்ளே எங்கே என்ன ஆயிரும்? சாம்பாஜி இருக்கான் இல்லையா, அவனுடைய தம்பி பொண்டாட்டி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சாம்பாஜியோட தம்பி பொண்டாட்டி அவனோட பையனை ராஜாராம்னு நினைக்கிறேன், அவனை டம்மியாக உட்கார வச்சுட்டு இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ டெல்லியிலேருந்து அவன் வரும், ஆக்ராவிலேருந்து அவன் வரான் இல்லையா, யார்? ஷாகு. அவன் வந்து ஆட்சி எனக்கு தானே முறையாக வரணும், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடும். அப்புறம் ஒரு கலவரம் பண்ணி ஒரு சிலர் ஒரு சப்போர்ட் வாங்கி அந்த பையனையும் அந்த அம்மா ஆட்சியிலேருந்து துரத்திட்டு இவன் ஆட்சியில் உட்காந்துக்குவான் கொஞ்ச நாள். இவன் ஆட்சியில் உட்காரு. இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்? மராத்தியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ நாள் அவன் ஜெயிலில் கிடந்தானா, இவன் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவான். பிரதம மந்திரி இருக்கார்ல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவான். அந்த பிரதம மந்திரி பேர் தான் பேஷ்வான்னு சொல்லுவாங்க மராத்தியத்தில். அதுலேருந்து அப்படியே பவர் அங்கே போயிடும். ராஜாவை டம்மியாக உட்கார வச்சுக்குவாங்க. ராஜாவாக இருக்கிறவன்ட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, பேஷ்வா தான் இல்லை. அதுலேருந்து பேஷ்வா ஆச்சு. பேஷ்வாக்கள் யார் சார் அப்படின்னா பிராமணர்கள். எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வந்து நிற்கும். கடவுள் பேரை சொல்லி அப்படி இப்படி இழுத்து விட்ருவானுங்க. அப்புறம் அவனுங்க சென்றது தான் சேட்டை. வட இந்தியாலாம் போவானுங்க, 2-3 சண்டை அங்கே போவான். பஞ்சாப் வரைக்கும் போய் கைப்பற்றுவானுங்க மராத்தியர்கள்.
அப்புறம் அவனுக்கு பண்ண சேட்டையில் 3வது கடைசியாக பானிபட் போர் அது நடக்கும். அதில் ஈரான் அங்கேருந்தெல்லாம் வந்தவங்களாம் சேர்ந்து அடித்து துரத்தி விட்ருவாங்க, பஞ்சாப் எல்லாம் சேர்ந்து. அதோட மராத்தியர்கள் காலி, டம்மி ஆயிடுவாங்க. இப்போ இங்கிலீஷ்காரங்க ஊடுருவிட்டு இருக்கான், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. பார்ப்போம். இப்போ நம்ம திரும்ப அங்கே போவோம். மேலே போங்க. எங்கே போகிறோம்? இப்போ டெல்லிக்கு போயிட்டோம். மராத்தியத்தை பார்த்துட்டு டெல்லிக்கு போயிட்டோம். கைது செய்து சித்திரவதை செய்து கொல்ல முடிந்தது. தம்முடைய 90வது வயதில் 1707 அவுரங்கசீப் இறந்துருவார். 90 வயசு வரைக்கும் இருந்திருக்கார். 50 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. 96 வயசு. ஆமாவா? அவர் பதவி ஏற்ற காலத்தை பாருங்கள். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எப்படியும் 40லேருந்து 50 வருஷம் இருக்கும். அப்போ எவ்வளோ? 40 வருஷம். எப்போ? 40 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கார். சரி. மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப்பின் தக்காணத்திலே தங்கியிருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்கள் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர். யார் காலத்தில்? அவுரங்கசீப்பினோட ஆட்சி காலத்தில். இங்கிலீஷ்காரன் பர்மிஷன் வாங்கினதுங்க எப்போ? அவங்க அப்பா காலத்தில். சரியா? அது அவங்களோட வணிக மையம்னா பொருள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே வச்சுக்குவாங்க. கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும் ட்ரேடு சென்டர். பழைய புக்கில் ஃபேக்ட்ரின்னு போட்டிருப்பாங்க. அங்கேருந்து கப்பல் வரும். அங்கேருந்து வர பொருள்லாம் இறக்கி வச்சுட்டு இங்கே உள்ள பொருளை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இடம். அதான் வணிக மையம். அந்த வணிக மையத்தில் தான் உள்ள எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாலையெல்லாம் இணைப்பாங்க. ரயில்வே ட்ராக் போடுவான். யார்? இங்கிலீஷ்காரன். எதுக்கு? நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அவன் பொருளை கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணணும். இங்கே உள்ள ரா மெட்டீரியல் வாங்கிட்டு போகணும். இங்கேருந்து பருத்தி 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான். அவங்க ஊரில் நெஞ்சு அந்த பருத்தி ஆடையை 100 ரூபாய்க்கு வந்து விற்பான் நம்மக்கிட்ட. லாபம். இது யாருக்கு போகும்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருமா? அந்த கம்பெனிக்கு. அதுக்காக தான் இந்த ரோடெல்லாம் போட்டானுங்க, ரயில்வே ட்ராக்லாம் போட்டான். அப்புறம் பருத்தி கிருத்திலாம் விளையணும்ல. விளையன்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். அதுக்காக அவங்க காலகட்டத்தில் அங்கங்கே ஒவ்வொரு டேம் கட்டினானுங்க. அப்படி கட்டினது தான் இது மேட்டூர் டேமு, அப்புறம் அந்த என்னது முல்லை பெரியாறு, இந்த மாதிரி நிறையா அங்கங்கே கட்டியிருப்பானுங்க. ஆனால் முல்லை பெரியார் கதை வேறு கட்ட ஆரம்பிப்பாங்க, அப்புறம் பாதியிலே விட்டுருவாங்க, அரிச்சிட்டு போயிடும். அப்புறம் பென்னிக்கு விக்கி வந்துட்டு என்ன பண்ணுவார்? அவர் சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து கட்டுவார். இந்த லிங்கா படத்தில் எடுத்துருப்பாங்க பாருங்கள். அதனால தான் இன்னும் அங்கே பென்னிக்கு விக்கின்னு பேர் வைப்பாங்க. அந்த டேம் மட்டும் இல்லை அப்படின்னா கம்பம் தேனியெல்லாம் இருக்குல்ல, இப்போ எப்போ போனீங்களாலும் அங்கே செழிப்பாக இருக்கும். தண்ணி எங்கேருந்து வருது? அந்த முல்லை பெரியாறுலேருந்து தான் வருது. மேலே மேற்கு தொடச்சி மேலே உச்சியில் கட்டி அந்த பக்கம் ஓடுற தண்ணியை திருப்பி மேற்கு பக்கம் ஓடுற தண்ணியை திருப்பி கிழக்கு பக்கம் கொண்டு வந்து பைப்பில் கொண்டு வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. பெருசா எப்போ பார்த்து அதை வாட்ச் பண்ணேன்? அதே சரி. எப்போ? எந்த வருஷம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அதுக்கு முன்னாடி என்ன பைப்புன்னு தெரியாது தானே? அது கொண்டு வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அதான் வைகை அணைக்கெல்லாம் தண்ணி வரும். சரியா? அந்த மாதிரி. அடுத்தது முகலாய நிர்வாகம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ யார் யாரெல்லாம் பார்த்தா சிறந்த அரசர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. யார் யார்? பாபர், ஹுமாயூனுக்கும் பாபருக்கு நடுவில் ஹுமாயூன், பாபர் ஹுமாயூன், அப்புறம் அக்பர். ஹுமாயூனுக்கும் அக்பருக்கு நடுவில் தான் யார் வரா? கொஞ்சம் காலம் ஷெர்ஷா சூரி வருவான். அப்புறம் அக்பருக்கு அப்புறம் யார்? ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் எப்போ இறக்குறாரு? 1707. பேரரசு அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சுருங்கி டெல்லி மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ்காரன் வரைக்கும் டெல்லி அந்த பகுதி மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான் முகலாய பேரரசு. எப்போ வரைக்கும்? 1858 வரைக்கும். திரும்ப கேட்க பார்க்க ஈஸியாயிரும். வரலாறு கேள்வி கேட்கணும், எடுத்து படிக்கக்கூடாது, சும்மா புக் எடுத்துக்கிட்டு. இதுக்கப்புறம் யார் வருவாங்க, இனிமேல் என்ன பண்ணான் அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே போகணும். ரைட்.
மைய நிர்வாகம் கேட்பாங்க. முகலாய பேரரசின் கடைசி சிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அவுரங்கசீப். கடைசி அரசர்னு கேட்டால் வேற ஒருத்தன், இரண்டாம் பகதூர் ஷா, 1858 இருப்பான், அவனை பார்ப்போம். கடைசி சிறந்த அரசன்னா யார் தான் சொல்லணும்? அவுரங்கசீப். சரி, அவங்க தாத்தா எப்போ வந்தார்? 1506. அப்போ எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க? 200 வருஷம். நடுவில் ஒரு 15 வருஷம் மட்டும் இருக்காது. சிறந்த அரசர்களே, ஓகேவா? அதுக்கப்புறம் தொடருது. எப்போ வரைக்கும் தொடருது? அதுக்கப்புறம் ஒரு 150 வருஷம். அப்போ எவ்வளோ வருது? 350 வருஷம் இருந்திருக்காங்க முகலாயர்களுடைய ஆட்சி காலம். பேரரசாக இருந்தது 1707 வரைக்கும். சிற்றரசா மாதிரி வட இந்தியா மட்டும் ஆட்சி செய்கிறது, அது ஒரு 150 வருஷம். அதுக்கு முன்னாடி இவனுங்க டெல்லி சுல்தானுங்களை எத்தனை வருஷம்? 320 வருஷம். ஸோ நியர்லி எத்தனை? 800 வருஷம் பக்கமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அத்தனை வருஷம் இருந்தவனுங்க அழிக்கணும்னு நினச்சா என்னென்ன பண்ணியிருக்கலாம். உங்களை என்ன பண்ணுறானுங்க? பொய்யும் புரட்டியும் சொல்லி திரிச்சு விட்றானுங்க ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி. ஆனால் இவன் போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறான். எங்கே? அரேபியாவில் போய் அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். முஸ்லீம் கூட பாகிஸ்தானில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளை தூண்டி விட்டுட்டு இருக்கானுங்க உட்காந்து. ரைட். நிர்வாகம் எப்படி இருந்தது? முகலாயர்லாம் சேர்த்து இந்தியாவின் பெரும்பகுதியில் ஒரு உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். இவனுங்க 10 வருஷம் கூட ஆட்சி செய்யலாங்க உத்தரப்பிரதேசில். ஆமாவா? ஏகப்பட்ட மசூதி இடிச்சு தள்ளிட்டானுங்க 10 வருஷத்துக்குள்ள. பேசுவா இல்லை, இப்போ சொல்கிறேன். உத்தரப்பிரதேசில். ஆமாம், அந்த ஒரு மொட்டை தலையன் ஒருத்தன். ஆமாம், சொட்ட தலையன். யோகி ஆதித்யநாத். முகலாய நிர்வாக கட்டமைப்பு உச்ச உயர்நிலை தலைவர் பேரரசு தான். சட்டங்களை இயற்றுபவரும் அவரே. யார்? ராஜா தான். சிவிக்ஸ் படிச்சிருப்போம், அதோட அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அவற்றை செயல்படுத்துவரும் அவரே. படைகளின் தளபதி யார்? ராஜா தான். அதேமாதிரி நீதி வழங்குறதுல நீதிபதிகள்லாம் இருப்பாங்க. சுப்ரீமாக எல்லா நீதிமன்றம் தாண்டி போகுது. ராஜா தான் இறுதியான தீர்ப்பு கொடுப்பார். எல்லாமே ராஜா தான். அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. அக்குழுவில் இடம்பெற்றிருந்த மிக முக்கிய அதிகாரிகள் பின்வருமாறு. அமைச்சர் குழு. பிரதம மந்திரிக்கு பேர் என்னவா? வக்கீலாமா? கேட்பாங்க. முகலாயர் காலத்தில் பிரதம மந்திரி பேர் என்ன? பேஷ்வா எங்கே? மராத்தியர்களில் தான் பிரதம மந்திரி பேர் பேஷ்வா. முகலாயர் காலத்தில் என்னது? வக்கீலாமா. வஜீர் அல்லது திவான் வருவாய்த்துறை மற்றும் செலவு, அதை பார்த்துக்குவார். முத்து படத்துலையா திவான் அப்படிம்பார். ஒன்று இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். எல்லாம் பணத்தெல்லாம் அள்ளி கொடுப்பார். அடுத்தது மீர்பாக்சி, இராணுவ துறை அமைச்சராமா. மீர்பாக்சி. மீர் சமான், டெல்லி சுல்தான்கள் காலத்திலேருந்தே முகலாயர் இங்கிலீஷ்காரன் வர வரைக்குமே வட இந்தியாவில் அரசாங்கத்தோட நிர்வாக மொழி, அலுவல் மொழி எது சார் அப்படின்னாக்கா பாரசீக மொழி தான் இருக்கும். பாரசீகம். சரியா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தவொடனே மாற்றுவானுங்க. ஹிந்தி அவன் தான் கொண்டு வருவான். இந்தியை முதல்ல பாரசீக மொழி, அரேபிய வார்த்தை, அப்புறம் சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் கலந்தது தான் இது ஹிந்தி. அப்போ இது அதை முழுசாக ஹிந்தி சமஸ்கிருத வார்த்தையாக உள்ள ஒரு மொழியாக மாற்றிக்கிட்டு வரானுங்க. அவனுக்கு அர்த்தம் புரியாது. அர்த்தம் புரியாமல், தலையும் புரியாமல், காலும் புரியாமல் அவன் வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கணும். கிராமர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றுங்கெல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான். ஆமாம். என்னது சமஸ்கிருதமா? அது அப்புறம் இவனுங்க உருவாக்கிக்கிட்ட கிராமரு. அதுக்கான வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தமிழ் அர்த்தம் தெரியாது நமக்கு. இப்போ தமிழ் வார்த்தையெல்லாம் ஒரு மிதி வண்டின்னு சொன்னாங்க தெரியும். வண்டினா மிதிச்சுட்டு போகிறதுன்னு. அதில் என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்?
மிதிவண்டிக்கு, சைக்கிளுக்கு, சைக்கிள் தானே? காடி, காடின்னா என்ன தெரியாது. நம்ம ஊரில் காடின்னா என்ன அர்த்தம்? இந்த கட்டையெல்லாம் சேர்த்து வைப்பான்ல, அதுதான் தெரியும். சரிங்களா? ஆயிடுச்சு. ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று வந்து நுழைச்சி விட்டானுங்க கடவுள் பேரை சொல்லிட்டு. அந்த வார்த்தைக்கெல்லாம் பாருங்க அர்த்தம் தெரியாது நமக்கு. சரியா? காயத்ரி அப்படின்னு சொல்கிறோம், கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம், அர்த்தம் தெரியுதா வெளிப்படையா? கிருஷ்ணானா என்ன அர்த்தம்? சாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தை. சரி. மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தாராமா. ரைட். குவாஜி தலைமை நீதிபதி, குவாஜி கேட்பாங்க. சதாவுஸ் சதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். சதாவுஸ் சதூர். அடுத்து மாகாண நிர்வாகம். இது வந்துட்டு நாடு முழுவதுக்கும் நாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கங்கே மாகாணமாக பிரிச்சிருப்பாங்க. அங்கே பேரரசு பல சுபாக்களாக, சுபானா மாகாணம், பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சுபாவும் சுபேதார், இராணுவ அதிகாரி. இப்பயும் இராணுவத்தில் சுபேதார், மேஜர், சுபேதார்லாம் சொல்லுவாங்க. 3 ஸ்டார் வச்சுருக்கலாம், சுபேதார். ஆமாம், என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கா, சுபா, சுபா கீழே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? சர்க்கா. சுபா நிர்வாகம் செய்கிறவன் யார்? சுபேதார். சர்க்காக்கள் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு பர்கானா. அப்போ நிறையா கிராமம் சேர்ந்தது பர்கானா. சரியா? நிறையா பர்கானா சேர்ந்தது சர்க்கா. சர்க்காலாம் சேர்ந்தது தான் என்னது? சுபேதா. சுபா, சுபா. நிறையா சுபா சேர்ந்தது தான் என்னது? பேரரசு. இப்போ நம்ம பார்த்துருக்கோம், பல்லவர்களில் பார்த்துருக்கோம். முதல்ல அது 3 கம்பேர் பண்ணுங்கள். பல்லவர், சோழர்கள், பாண்டியர்கள். அப்போ அங்கே எப்படிலாம் இருந்தது? இடைக்கால இந்தியாவில் தான் அப்படி வரும். அதே மாதிரி டெல்லி சுல்தான்களில் என்ன மாதிரி வச்சுருந்தாங்க? சரியா? வேறு யார்? விஜயநகர பேரரசு பார்த்தோமா, அங்கே எப்படி இருந்தது? அப்புறம் பாமினி அரசர்கள் அங்கே எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மறக்காது பேரை. ரைட். உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சின்னா அந்த கிராமம். சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோமா? வாரியங்கள் இருந்துச்சா? ஏரி வாரியம், தோட்ட வாரியம், அதெல்லாம். நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் எனும் அதிகாரியால் நிர்வகிக்கப்பட்டார். இப்போ நம்ம ஊரில் நகரம் பெருநகரத்துக்கு நிர்வாகிக்கு பேர் என்ன? மேயர். மேயர் அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான் ஆணையாளர். இவர் தான் மக்கள் பிரதிநிதி. சரியா? மேயர் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டது. கொத்தவால் சட்டம், சட்டம் ஒழுங்கை பராமரித்தார். அந்த நகரத்துக்குள்ளே சட்டம் ஒழுங்கு, யாராவது தப்பு செஞ்சாக்க பிடிச்சிட்டு வந்து தண்டனை கொடுக்குறதெல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார். கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளிடம் வழங்கப்பட்டிருந்தது. இப்போ இருக்கு இல்லையா கிராம பஞ்சாயத்து, தலைவர் இருக்கார், உறுப்பினர் இருக்காங்க. அதெல்லாம் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தீர்ப்புகளை வழங்கினர். இது யாரோட காலம்? முகலாயர் காலம். 1 hour ஆயிடுச்சா? முகலாய இராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை வந்துருச்சு. பார்த்துருப்போம். முதல்ல பீரங்கி யார் பயன்படுத்தினது இந்தியாவில்? பாபர். அது அப்படியே தொடருது. அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலரும் பராமரித்தார். சரி, அதை விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. மன்சப்தாரி முறை, இதை அக்பர் தான் கொண்டுட்டு வருவார். மன்சப்தாரி முறைன்ட்டு ஜமீன்தாரி முறை தான். ஜமீன்தார்னா யார்? நிலச்சுவாந்தாரர், ஜமீன்தார் எல்லாம் ஒரே தான், பேர் தான் வேறு வேறு. நிலக்கிழார் எல்லாம் ஜமீன்தார். கார்த்திக் கேட்குதா? நிலக்கிழார், ஜமீன்தார் போட்டாச்சா? நிலக்கிழார். ஜமீன்தாரில் இன்னொன்று தான் மன்சப்தாரி.
இதை கொண்டு வந்தவர் வந்து அக்பர், முகலாயர் காலத்தில். சரி, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நிலக்கிழார், ஜமீன்தார், நிலச்சுவான்தாரர். ஆமாம், அதிலே சின்னதாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இப்போ நான் ராஜா, நான் என்ன பண்ணுவேன், லேண்டெல்லாம் பிரித்து கொடுத்துருவேன். 100 கிராமத்தை நீ வச்சுக்கோ, 50 கிராமத்தை நீ வச்சுக்கோ, பிரித்து கொடுத்துருவேன் ஒவ்வொருத்தனுக்கு. அவன் தான் ஜமீன். அவனோட வேலை என்னவன் அப்படின்னாக்கா, அவன் நிலத்தை என்ன பிரித்து கொடுப்பான் எல்லாத்துக்கும். 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவனுக்கு தெரிஞ்ச அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பிரித்து விவசாயம் செஞ்சுக்க போ அப்படின்னு செஞ்சுட்டு வரியை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும். வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணுமா, பெரும்பகுதி பார்த்துருப்போம், 60% மேலே அவன் எடுத்துக்குவான். நெல்லுலேருந்து அதாவது விதை, உரம், உழுகிற செலவு எல்லாமே அவன் தான். நீங்கள் தான் பார்த்துக்கணும் விவசாயி. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் ஜமீன்தார். என்கிட்ட 60% மேலே நீங்கள் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். இந்த முறை தமிழ்நாட்டில் எப்போ வரைக்கும் இருந்தது சார் அப்படின்னா 1970 வரைக்கும் இருந்துச்சு. வரைக்கும் இருந்துச்சு. 75 வரைக்குமே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி காலி பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் பேரில் சொத்து இருக்காது, நீங்களாம் விவசாயிகள், உங்கள் பேரில் இருக்காது. 5 ஏக்கர் 10 ஏக்கர் நீங்கள் உழுதுகிட்டு இருப்பீங்க. ஒழுங்காக நீங்கள் என்ன பண்ணல, எனக்கு வந்து வரி வந்து கொடுக்கலாம், உங்களை துரத்தி விட்டு வேறு ஆளை உட்கார வச்சுருக்கேன். அல்லது உங்கள் பையனை படிக்க அனுப்புகிறீங்க, பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்க அனுப்பாத அவ்வளோதான். அதேமாரி அனுப்புனீங்கன்னா உங்களை காலி பண்ணிவிட்டு வீடு கூட உங்களுக்கு சொந்தமாக இருக்காது, ஜமீன்தார் லேண்டில் தான் உட்காந்துருப்பீங்க. பேர்லாம் வேறு வேறு, எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? சரி, அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட இருந்து வரி வாங்கிக்குவேன். 60% நான் வாங்கிக்குவேன். அதில் 10% 20% நான் தான் ஜமீன்தார். கொண்டுட்டு போய் மேலே ராஜாக்கிட்ட கொடுத்துருவேன். மிச்சதெல்லாம் எனக்கு. முத்து படத்தில் என்ன ஜமீன் அது? அதான் அந்த கதை. முத்து படம், ரஜினி படம், அதை போய் பாருங்கள். அப்படி தான் இருக்குது. இதான் இது பேர் தானே இது ஜமீன்தார். அப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா, நான் தான் ஜமீன்தார். ஊருக்குள்ளே யாராவது சண்டை சச்சரவுனா உங்களை கூப்பிட்டு நான் தான் தீர்ப்பு கொடுப்பேன், தண்டனை கொடுப்பேன், ஃபைன் போடுவேன், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. இதெல்லாம் நடக்குதுல. பழைய படம் பார்த்தீங்களா, இந்த நாட்டாமை வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நாட்டாமையில் இந்த கதை தான். அவன் அப்புறம் படையை மெயின்டைன் பண்ணணும். ராஜா கூப்பிட்டாருனாக்கா, நம்ம நாட்டுக்கு எதிராக வந்தாங்கன்னா ராஜா கூப்பிடுவார், படையை எடுத்துகிட்டு போகணும். லார்ட் ஆஃப் த ரிங் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வந்து சேருவாங்க, சேர்ந்து எதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். யார் அதான் அங்கே போட்டிருக்கு, என்னது சட்டம் ஒழுங்கு அவர் தான் பராமரிக்கணும்னு சொல்லிச்சா அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம். அதில் ஒரு மெத்தடு மன்சப்தாரின்னு. என்ன சார் மன்சப்தாரின்னா, ரேங்கு கொடுத்துருவார். இப்போ ஆர்மியில் ஜென்ரல், கர்னல், லெஃப்டினன்ட் கர்னல், கேப்டன் அப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சம்பளம் ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். அது மாதிரி இவனுக்கு லேண்டு கீழே உள்ள ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கானா, கீழே உள்ள ரேங்கா, இந்த உனக்கு வந்துட்டு 10 கிராமம். நீ என்ன பண்ணணும், இத்தனை குதிரை, இத்தனை இராணுவ வீரர்களை பராமரிக்கணும். அடுத்த ரேங்க் இருக்கான மேலே இந்த உனக்கு 100 ஏக்கர் தரேன், நீ அதோட பெரிய படையை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே ரேங்க் இருக்கானா, நான் உனக்கு வந்து 200 ஏக்கர் தரேன். அப்படி ரேங்க் வைஸ் லேண்டு கொடுத்துருவார். அந்த ரேங்க் வைஸ் என்ன பண்ணணும், படையை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் தானே இது மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். இம்முறையின் கீழ் பிரபுக்கள், அதான் நிலப்பிரப்புகளை தான் பிரபுக்கள்னு சொல்கிறான், ஜமீன்தார், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றிட்டாங்க. வரி வசூலிக்கிறவன் தான் படையை மெயின்டைன் பண்ணிக்கணும், குடிமை பணி. மற்றதெல்லாம் என்னது, ஏரி இதெல்லாம் தூர்வாடுறது, வாய்க்கால் ஏற்பாடு செஞ்சு தர்றது, அதெல்லாம் குடிமை பணி, சிவில் ஒர்க். இது எல்லாத்தையும் அவரே பார்க்கணும். இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப், படிநிலை போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு மன்சப்.
அப்படிப்படியான தகுதியை பெற்றவர் மன்சப்தார் ஆவார். அப்படியான படிநிலை மேலே பார்த்தோம் இல்லையா, மன்சப்தார் அவங்களாம். மன்சப்தார் சாட் சவார் எனும் இரு விடயங்களை சார்ந்திருந்தன. இப்போ கூட சாட்டின மக்கள் சொல்லுவாங்க. சாட் என்பது அவர் தகுதியை குறிப்பதாகும். சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கை. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சாட்டுங்கிறது என்னது, தகுதி. இந்த தகுதி இருக்கிறவனுக்கு எத்தனை குதிரை, எத்தனை படை வீரர்களை பராமரிக்கணும்னு சொல்லிடுவாங்க. மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது. 10,000 to 10,000 குதிரை வரைக்கும் இருந்திருக்கு. அவனுக்கு சம்பளம் எத்தனை குதிரை பராமரிக்கிறான் அதை பொறுத்து தான். பேரரசர் மன்சப்தாரர்களுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினார். ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வையின் பொழுது மன்சப்தார் தனது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். எவ்வளோ ரேட்டு, இவ்வளோ படை நான் வச்சுருக்கேன், இவ்வளோ சம்பளம் கொடு அப்படின்னு. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. குதிரைகளுக்கு முத்திரையிடுற முறையை வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி இருக்கார்ல, அவர் தான் வச்சுருப்பார். பழைய புக்கில் இருக்கும், புதுசில் இல்லை, அவர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். அதை இவர் அப்படியே பின்பற்றார். மன்சப்தாரரால் பராமரிக்கும் படைகளை அரசர் தமது விருப்பத்தின்படி பயன்படுத்தலாம். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. யாருக்கு வேணாலும் மாற்றி கொடுத்துருவார் அக்பர் காலத்தில். அப்புறம் போக போக அவனோட பையன் அப்படி மாறிடும். புரியுதா? இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒருத்தர் ஒரு மன்சப்தாராக வச்சுருக்கேன். அடுத்த நாள் அந்த படைக்கு அவர் இறந்துட்டார்னா நான் எனக்கு யாரை பிடிக்குதோ அவனை தான் கொண்டுட்டு வருவேன். அக்பர் காலத்தில் போக போக என்ன ஆயிடுச்சு, அது பரம்பரை உரிமையாக மாறிடுச்சு. நில வருவாய் நிர்வாகம். பிரேக் எடுத்துக்கங்க, போயிட்டு வந்து பார்ப்போம். 1/4 மணி நேரம் பிரேக். ரைட். நில வருவாய் முகலாயர் காலத்தில் எப்படி இருந்துச்சு? அக்பரின் ஆட்சியின் பொழுது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அங்கே போட்டிருக்கு பாருங்க, அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். அந்த முறையை மேலும் சீர் செய்தார். கேட்பாங்க, யார் முறையை அக்பர் பின்படுத்தினார்? வருவாய், நில வருவாயில். சரியா? அவருடைய அமைச்சர் யார்? அவர் யாரோட அமைச்சராக இருந்தார்? எல்லாமே. ஜபத் முறை அதுக்கு பேர். அந்த தோடர்மாலவனுடைய முறைக்கு பேர் என்னமா? ஜபத். வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வடக்கு வடமேற்கு மாகாணங்கள் நிலங்கள் முறையை அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன. இங்கே தமிழ்நாட்டில் வேறு செஞ்சுருப்பார் யார்? ராஜராஜ சோழன். அதே மாதிரி எவ்வளோ நிலத்தை அளந்து பட்டா கொடுத்து அதோட வளத்துக்கு தகுந்த மாதிரி வரி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. 10 ஆண்டு காலத்திற்கான சராசரி விளைச்சலில் 1/3 பங்கு வரி. வரி கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் ஒரு வருஷம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், ஒரு வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை ஆவரேஜ் பண்ணி அதிலிருந்து 1/3 பங்கு. ஷாஜகானின் காலத்துள்ள என்னது ஜப்தி எனும் இம்முறை தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. இதுதான் ஜப்தி செய்கிறான்னு சொல்கிறாங்கல்ல. ஒழுங்காக வரி கட்டலை அப்படின்னாக்கா நிலத்தை அபகரிச்சிருவாங்க, கவர்மெண்ட் வாங்கிக்கும். முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை எல்லாம் ஒன்று தான் ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். ஜாகீர்தாரி சிஸ்டம், அதான் ஜமீன்தாரி முறை, வேறு ஒன்றும் கிடையாது. இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் தான் யார்? ஜாகீர்தாரின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார் அதுதான் மறுவி என்னவா மாறுது? ஜமீன்தாராக மாறுது. அவருடைய தற்போதைய பெயர் ஜாகீர்தார். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகீர்தார் ஆவார்.
புரியல சரியா? பணமாக ஊதியத்தை அந்த ஜாகீர்தாரர் வரி வசூலிக்கிறவர், அந்த ஏரியாவுக்கு நிர்வாகம் செய்கிறவர், அவர் பணமாக வாங்கலை, வர வரியில் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் ஜாகீர்தார். ராஜா பணமாக கொடுத்துருவார், வரி வசூலித்து கொடுத்துடணும், படையை மெயின்டைன் பண்ணணும், அந்த ஏரியாவில் நிர்வாகம் பண்ணணும், அவருக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மன்சப்தார். மன்சப்தாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்? அக்பர் தானே பார்த்தோம். மாவட்ட அளவில் வரி வசூல் அதிகாரி அமில் குஜார், மாவட்ட அளவில் அவரு கீழே, மாவட்டத்துக்கு கீழே. இப்போ நம்ம மாவட்ட அளவில் வரி வசூலிக்கக்கூடிய ஆள் யார்? கலெக்டர். அவருக்கு பேரே அதான், டேக்ஸ் கலெக்டர். இங்கிலீஷ்காரன் பெரியல, அது என்ன கலெக்டர் அப்படியே கண்டினியூ ஆகுது. தமிழில் மாவட்ட ஆட்சியாளர். ஆனால் இப்போ அவர் எதையும் வசூலிக்க மாட்டார், பழைய கதை. அவருக்கு பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு துணைநிலை அலுவலர்கள் யார்? தாசில்தார், ஆர்ஐ. அவருக்கு கீழே யார் இருப்பாங்க? விஏஓ இருக்காங்களா? அந்த மாதிரி. அது மாதிரி அப்போ அமில் குஜாருக்கு துணையாக இருக்கிறவங்க இவங்களாம். பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம், இதெல்லாம் ஜமீன்தாரி சிஸ்டம். அதான் முன்னாடியே பார்த்தாச்சு. ஜாகீர்தாரி, ஜமீன்தாரி. திரும்ப ஏண்டா வரீங்க? நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பயன்படுத்தப்பட்டவர்கள் அவங்க தான் ஜமீன்தார். அதான் ஒவ்வொரு ராஜா காலத்தில் ஒவ்வொரு பேர் இருந்திருக்கு. ஜாகீர்தார், அப்புறம் தான் ஜமீன்தாராக மாறுது. அதான் என்னவா மாற்றுறாரு அவர்? மன்சப்தாராக மாற்றுவார் அக்பர். இவங்களுக்கு வரி வசூலிச்சு கொடுத்துருவாங்க, சம்பளம் வாங்கிக்குவாங்க பணமாக. ஜமீன்தார் அப்படி கிடையாது. படை வீரர்கள், அதிகாரி, அதுக்கு தனியாக அதிகாரிகள் நியமனம் செய்வாங்க. அவங்களோட வேலை என்னது? அந்த ஏரியாவில் சட்டம் ஒழுங்க பராமரிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, தனி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லை. வரி வசூலிக்கிறது ஒரு தான், கேஸை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறது அவர் தான், நீதிபதி அவர் தான், எல்லாமே அவர் தான். அதே தான் பேர் தான் வேறு வேறு. அதான் அங்கே சொன்னேன். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அந்த ஊருக்குள்ளே தலைவர் ஒருத்தர் இருப்பார், சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா ஜமீன்தார். இப்போது சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஊருக்கு போயிட்டீங்க, சேலம் மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா ஒரு 5-6 பேர்த்துக்கு தான் எல்லா லேண்டும் சொந்தமாக இருக்கும். அதான் ஜமீன்தார் இருக்குது. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அந்தந்த ஏரியாவில். ஜமீன் வரி வசூலிக்கிறதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வேலை, நீதிபதி வேலை எல்லாமே அவனே பார்த்துக்குவாங்க. ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தாரர்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளை மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. இப்போ ஜமீன்தாரை மாற்றிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் லேண்டு அந்த 10 கிராமத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக இருக்கலாம். அப்படி இருந்தது. அதை மாற்றுறாங்க. எப்போ மாற்றுறாங்களாம்மா? 16ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி. 16ஆம் நூற்றாண்டு எப்போ? 1501 1600. இந்த 16ஆம் நூற்றாண்டு, அதில் இறுதி பகுதியில் மாறுது. பேசின கதையே தான். அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோருக்கும் யார்? சாமியாருங்க. சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். ஆமாவா? பூமி தானம். பூமி தானம் இல்லை, என்னது? சதுர்வேதி மங்கலம். அந்த மங்கலன்னு பேர் வச்சாவே அது பிராமணருக்கு தமிழ்நாட்டில் தானமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களாம் யார்? சமய பணியில் ஈடுபடுறவங்க. அவங்க வரி செலுத்த தேவையில்லை. யார்? அந்த ஏரியாவில் சமய கொடை வாங்குறாங்கள கோயிலுக்கு, அந்த பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, இங்கே பிராமணர்கள்னு சொல்லுவாங்க, அங்கே சமய பணின்னு மொட்டையை போட்டான். அவன் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தவே தேவையில்லை, வேலையும் செய்ய மாட்டான், வரியும் செலுத்த வேண்டாம். யார் வேலை செய்வான்? அந்த கிராம மக்கள் வேலை செய்வான். 30% அவனோட எடுத்து 70% அந்த பிராமணர்களுக்கு கொடுத்துருவாங்க, அல்லது கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு மேலே வரி கட்ட மாட்டான். வேறு அதிகாரி வச்சுருக்காங்க லேண்டு, ஜமீன்தார், அவன் தான் வரி கட்டுவான். சுய யூர்கள் அப்படின்றாங்க.
வரி கட்ட வேண்டியதில்லை. யார்? இந்த அறிஞர்கள், அரசர்கள், யார் சரி யார் இறை பணியில் ஈடுபடுறவங்க, சமயம் சார்ந்த நிறுவனங்கள், கோயில், இதுக்கெல்லாம் சமய கொள்கை. முகலாய பேரர்கள் இஸ்லாமை பின்பற்றினர். தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராக இருந்தார். தாராளமாக எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. எல்லா பதவியில் எல்லா மதத்தினரையும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றாங்க. அக்பரின் அவையில் போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்தனர். அக்பரோட அவையில் போர்ச்சுகீசியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அறிஞர்கள்லாம் இருந்தாங்களாம், கிறிஸ்தவ பாதிரியார்கள். அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாகி, பார்த்தோம் இல்லையா, அவர் உருவாக்கின ஒரு மதம் தான் இது தீன் இலாகி, தெய்வீக மதம். ஃபஸ்ட் அக்பர் தான், வெறும் அக்பர்னு போட்டால் அவர் தான், சரியா? ஆமாம். ரெண்டாவது அக்பர்லாம் டம்மி, அவர் ஆட்சிக்கு வரமாட்டார். யார் இரண்டாவது அக்பர்? அவுரங்கசீப்போட பையன். வெரி குட். அவர்லாம் பவருக்கே வரமாட்டார். ஒரே சமயத்தை வருவார், பட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜகாரும் பின்பற்றினர். அவுரங்கசீப் தம்முடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தார். இஸ்லாம் மதம் எப்படி சொல்லுதோ, இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது? எல்லாம் எளிமையாக வாழ், எல்லாத்தையும் அன்பு காட்டு, ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், அதெல்லாம் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணுவார் அப்படியே. அப்போ என்ன ஆகுது? அந்த நிலப்பிரபுக்கள், அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அவங்களாம் பாதிக்கப்படுறான். அதனால அவனை திட்டுறாங்க. ஜிஸ்யா வரியும் பயணிகள் மீதான வரியும் மீண்டும் விதித்தார். அக்பர் அதை நீக்கியிருப்பார், இது விதிச்சாரமா. கலை, கட்டடக்கலை. பட் வரலாற்று அறிஞர்கள் அவுரங்கசீப் தான் சிறந்த அரசர்னு சொல்கிறாங்க, உண்மையான வரலாற்று அறிஞர்கள். ஏன்னா அவர் நேர்மையாக ஆட்சி செஞ்சுருக்காரு, மக்களோட வரி பணத்தை தேவையில்லாமல் ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணலை அப்படின்னு. ஓகேவா? சரியா? ஓகே. பாபர் கலை, கட்டடக்கலை தான் ஏகப்பட்டது கட்டி வச்சுருக்கானுங்களே. பாபர் பாரசீக கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி, முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாரசீகனா பெர்சியா, ஈரான், அங்கே உள்ள கட்டிடக்கலையை இந்தியாவில் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்ரா, பியானா, அது என்ன புதுசாக இருக்குது, டோலாப்பூர், குவாலியார், கியூல்னா அலிகார். இப்போ அலிகார் இருக்குது, அங்கெல்லாம் நிறைய கட்டடம் கட்டியிருக்காராமா. அவர் இருந்தது 4 வருஷம்தான், இத்தனை ஊரில் கட்டடம் கட்டியிருக்காரு பாருங்க. சில கட்டிடங்கள் தான் இப்போ இருக்காமா. அதே மாதிரி ஹுமாயூன், டெல்லி அரண்மனை, தீன் இ பானா, இது பின்னாளில் ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டு கூடும் என அறியப்படுகிறது. ஷெர்ஷா சூரி இருந்தாலும் அவர் இடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறார், அரண்மனை, தீனி பானா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நூல்களில் இருந்திருக்கும். அவ்விடத்தில் ஷெர்ஷா புராண கிலாவை கட்டினார். அங்கே டெல்லி பக்கத்தில், இப்போ பழைய டெல்லின்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குது புராண கிலா. இதை தீனி பானா, ஹுமாயூனால் கட்டப்பட்ட தீனி பானா இடிக்கப்பட்டு ஷெர்ஷா சூரியால் புராண கிலா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஷெர்ஷாவினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் முக்கியமான நினைவு சின்னம் பீகாரில் இருக்காமா. சசாராம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம். அது ஷெர்ஷா கட்டினது, ஷெர்ஷா காலத்தில் கட்டினது. ஷெர்ஷா அதில் வரமாட்டார், முகலாயரில் வரமாட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஷெர்ஷா யார்? அங்கே டெல்லி சுல்தானுங்கள் அதில் வருவாங்க. ஆப்கானை சேர்ந்த ராஜா அவர். திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச்மகால், ரங்மகால், சலீம் சிஸ்டியினுடைய கல்லறை, புலந்தர்வாசா, இதெல்லாம் அக்பரால் கட்டப்பட்டது. திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச்மகால், ரங்மகால், அப்புறம் சலீம் சிஸ்டியினுடைய கல்லறை, புலந்தர்வாசா. இன்னொன்று பில்டிங் அது இபாதத் கானா, அது அவர் கட்டினது டெல்லியில். அதெல்லாம் யார் கட்டினது? அக்பர். அதேமாதிரி சிக்கந்தாராவினுடைய அக்பரினுடைய கல்லறை, ஜஹாங்கீர் கட்டுவார். அவரே தொடங்கிடுறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சிருக்காரு, இறந்தோடனே ஜஹாங்கீர் கட்டி முடிக்கிறார். அதேமாரி ஆக்ராவில் நூர்ஜஹானுடைய தந்தை
இம்மத் உத் தௌலா அவரோட கல்லறை. இதெல்லாம் யார் கட்டுறா? ஜஹாங்கீர் கட்டுறாங்க. பாருங்கள், மாமனார் கட்டணம் கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஆமாம், நூர்ஜஹானை விரும்பியிருக்கார். முகலாய பேரரசும் அதன் புகழும் உன்னதனமும் ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. இந்த பாருங்க, புராண கிலா. புராண கிலா யார் கட்டினது? புராண கிலா பேரரசர் ஷெர்ஷா. பேரரசர் அமர்வதற்கான விலை உயர்ந்த நவரத்தின கற்களால் பதியப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. யார் காலத்தில்? ஷாஜகான் காலத்தில். முன்னாடியே கதை சொல்லும் பொழுதே சொல்லியிருப்பேன். யமுனை நதிக்கு உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் கட்டி எழுப்பப்பட்டது. யார் கட்டினது? ஷாஜகான் காலத்தில். அது ஒரு அற்புதமாக இருக்கும், போய் பாருங்கள். மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி, இதெல்லாம் ஷாஜகானால் கட்டப்பட்டது. அடுத்தது புலந்தர்வாசா, அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறம் அடுத்தது வந்தாச்சு. கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை பெறவில்லை. அவர் தான் தண்டை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருல்ல, அதனால் நல்லது தானே. அடுத்தது, ஆனாலும் அவுரங்கசீப்பின் மகன் ஆஜம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கது. அவர் கட்டலை, அவரோட பையன் ஆஜம் ஷா அவர் கட்டியிருக்கார். யாருக்கு? அவங்க அம்மாவோட நினைவாக கட்டியிருக்கார். எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் கலர் கலராக இருக்குல்ல, பெயிண்ட்டு கிடையாது, அதெல்லாம் கலர் கல் அந்த மாதிரி பூ மாதிரி செதுக்கி அங்கே வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் இருக்கும் தாஜ்மஹால். எத்தனை பேர் போயிருக்கீங்க தாஜ்மஹால்? போயிருக்கீங்களா? உள்ள பூ மாதிரி டிசைன், ஜன்னல்லாம் வரதில்ல, அந்த கம்பி இருக்குல்ல, கம்பிலாம் இருக்காது, பளிங்குக்கல்லையே தான் இருக்கும். அந்த ஜன்னலில் பூ வருதில்ல டிசைனு, அந்த இடத்துல பளிங்குக்கல் வித்தியாசமான கலரில், இப்போ இலையா பச்சை கலர் டிசைன் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைட். செங்கோட்டை, லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டைக்கு பேராமா முகலாய பேரரசு வாழ்விடமாகும். இது 1639 ஷாஜகானால் ஷாஜகானாபாத்தில் அங்கே கட்டியிருக்காங்க. சுற்றிலும் மதில் சுவர் இருக்கும், அது தனியாக இருக்கும். அந்த கோட்டை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ பராமரிக்க? அந்த கோட்டை யார் பராமரிக்கிறா? அப்போ அம்பானி குரூப் தான் பராமரிக்கிறாங்க. தூக்கி கொடுத்துட்டானுங்க அங்கே. இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. ஆக்ராவில் ஒரு செங்கோட்டை இருக்கும், டெல்லியில் ஒரு செங்கோட்டை இருக்கும். டெல்லியில் உள்ள செங்கோட்டை இவர் கட்டியிருப்பார். யார்? ஷாஜகான். ஆக்ரா இவர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் தானா? செக் பண்ணிக்கலாம் இருங்க. இவராக தான் இருக்கும். முடிஞ்சா பாடம். போர் பயன், எக்ஸ்பெடிஷன், நீண்ட காலமான புரளாங்கடு தெரியும். சப்டியூட் அடக்குதல், கலகக்காரர் ரிபலியஸ் கலகம் பண்ணுறவங்கள ரிபல்ஸ், மதிப்பளித்தல் பெஸ்டோடு, பாரம்பரியம் ஹெரிடிட்டரி, எண்டூரிங்னா நீடிக்கிறது. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? நம்ம எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டோம்னு அதெல்லாம் தான் கொஸ்டினாக இருக்கும். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? அக்பர் ராணா பிரதாப்பை எங்க? ஹால்டி கட். வெரி குட். அடுத்தது, அப்போ மற்றதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் சும்மா போகிறப்ப அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கணும். சவுசா போர் யாரை தோற்கடிப்பா? ஹுமாயூனுக்கு நடுவில். கன்னோஜும் அதே தான். கன்னோஜ் ஆனால் 2-3 நடந்திருக்கும். ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் உள்ளது அங்கே நடந்திருக்கும். கன்னோஜ் போரோட ஓடிடுவார் ஹுமாயூன், நம்ம தானே. அப்புறம் பானிப்பட்டு, 2 பானிப்பட்டு பார்த்துருக்கோம் இது வரைக்கும்.
முதலாம் பானிபட் யாருக்கு நடுவில், ரெண்டாவது பானிபட் யாருக்கு செக் பண்ணிக்கணும். ஷெர்ஷா, அப்போ இதுலேருந்து எத்தனை கேள்வி இருக்குது? 5-6 கேள்வி வந்துடுச்சு. ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? யாரோடது? ஹுமாயூனோட அரண்மனை. இல்லை, அழிக்கிறத பற்றியே பேசுகிறானுங்க. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். அவர் அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்தா? சத்தமா? ஷெர்ஷா சூரி. ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் என்ன? சேத்தனா? சேத்தனா இதுவா? சேத்தனா இக்கா? சேத்தக். ஃபத்தேபூர் சிக்ரி உள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். இபாதத் கானா. என்னது? இபாதத். கரெக்டா? யார் கட்டினது இதை? அக்பர். எங்கே கட்டினாரு? எந்த இடம்? அங்கேயே இருக்கு, ஃபத்தேபூர் சிக்ரி. அது ஒரு கொஸ்டின். ஃபத்தேபூர் சிக்ரி அந்த இடத்துக்கு பேர். அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சீக்கிய துறவி, இன்னொருத்தர் சூஃபி. அவர் பேர் என்ன? சலீம். பார்த்து சொல்லுங்கள். சலீம் சிஸ்டியா? சிஸ்டினா அவங்களுடைய பிரிவு சிஸ்டி. இந்தியாவுக்குள்ளே வந்த அந்த சூஃபி இருக்காங்களே, அவங்களுடைய பிரிவு சிஸ்டி. ஜப்தி எனும் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மக்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. ஷாஜகானா? அவுரங்கசீப்பா? ஷாஜகானா? ஷாஜகான். வெரி குட். டேஸ் வரி இல்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. என்னது? டேஸ் வரி இல்லாத பேர், அதுக்கு பேர், அந்த நிலத்துக்கு பேர் என்னன்னு சொன்னாங்க? ஏதோ சுப்ரியா கிப்ரியான்னு வரும். பாருங்க. என்னது? சுயா வியூர். சுய ரைட். பொறுத்துக. பாபர் சந்தேரியா? ஏன் சந்தேரி? காரணம் சொல்லணும். சந்தேரி போர் யாரு கூட? மேவார் நாடு. வெரி குட். அடுத்தது துர்காவதி, மத்திய மாகாணம். அங்கே இருப்பாங்க. ராணி சந்த் பிபி. வெரி குட். தீன் இலாஹி மதம். அடுத்தது ராஜா மான்சிங். ராஜா மான்சிங் இவர் தான் வரணும். வேறு வழி இல்லை. ஒருவேளை இவரோட அஷ்ட திக்கஜங்களில் ஒருத்தர் இருந்திருப்பார் இவர், ராஜா மான்சிங். சரியா தவறா? பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். கரெக்டா இல்லையா? கரெக்டு. ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார். கரெக்டா? 65 40 விட்டுட்டு ஓடிடுவார். 15 வருஷம் கழிச்சு, அப்போ 55 கைப்பற்றிருப்பார். கரெக்டா? 55. அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார். கரெக்டா? தப்பு. ஜஹாங்கீர் பண்ணியிருப்பார், அக்பர் பண்ணியிருப்பார். இவர் பண்ண மாட்டார். தீவிரமாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவார். தப்பு தான். 55 தான். அதை தான் சொல்லிட்டு தான் வந்தானே. ரைட்டு அங்கே போட்டிருக்கனாலையா 55. அடுத்தது தன் மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கில் விடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். கரெக்டா?
குஸ்ரு தானா? அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டிடக்கலை சிறப்பு பெற்றது. அவர் பில்டிங்கே கட்டலை, அவங்க பையன் மட்டும்தான் ஒன்று கட்டியிருப்பார். ஆங்கிலேயர் தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர். சரியா? ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார். சரியா? அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. சரியா? அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெஸ்ஸியா பாத யாத்திரை அறிவித்தார். சரியா? ஆமாம், அக்பர் நீக்கியிருப்பார், அவர் போட்டிருக்கார். கம்ரான் ஆப்கானியரின் மகனாவார். ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாஸ்திரத்தின் ஆட்சியாளர் ஆவார். கம்ரான் அது இல்லை, தப்பு எனக்கு தெரிஞ்சு. அக்பர் இந்துக்களின் மீனா ஜெஸ்ஸியா வரி பாத யாத்திரை ரத்து செய்தார். கரெக்டு. அவுரங்கசீப் தனது 3 சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டில் அமர்ந்தார். இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். கரெக்டா? அப்போ 4 3 1 சரி, 2 3 4 இருக்கா? இருக்கு. சரி, காலவரிசைப்படுத்தி போர்களை எழுதுக. ஃபஸ்ட் எது? சந்தேரியா? ரெண்டாவது ஃபஸ்ட்டு கன்வாவா? ரெண்டாவது. மூணாவதா சவுசா? ஆமாம், இது ரெண்டும் யார் போடுவாங்க? கன்வாவும் சந்தேரியும் பாபர். சவுசாவும் கன்னோஜும் ஹுமாயூன். வெரி குட். 3 4. நிர்வாக பிரிவு எழுதுங்க. முகலாயர் காலத்தில் நிர்வாக பிரிவு இறங்கு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு பெருசு எழுதணும். ஃபஸ்ட்டு எது? பர்கானா. ரெண்டாவது கரெக்டா? மூணாவது சர்க்கா. தந்தை மகன் தப்பா? செக் பண்ணியா சொல்லுங்க. சுபா சர்க்கா. சரி, தந்தை மகன். அக்பர் ஜஹாங்கீரோட அப்பா. தௌலத் கான் லோடி. தில்வர் கான் எங்கே போவார்? தௌலத் கான் லோடி போவார். இவனை துன்புறுத்துறாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டானுங்க, பழைய புக்கு அது. ஹசன் சூரி, பாபர், உதய்சிங். பரவாயில்ல, எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துருக்கானுங்க. அடுத்து போகலாமா?